அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேகே. இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிபிசி அதாவது உங்கள் வீட்டு செவுரு இருக்கு இல்லையா, சுவர்கள்லேயே ஈரப்பதம் வரும். அந்த ஈரப்பதம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஈரப்பதத்தை நீங்கள் சரி பண்ணணும். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ப்ளஸ் கமெண்டில் கூட ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் இதை எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை சரி பண்ணணும். நம்ம பண்ண வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டெல்லாம் உறிஞ்சி வந்திருக்கும். அதாவது புது பெயிண்ட்டு, அதுக்கு கீழே இருக்கிற பழைய பெயிண்ட்டு, செவுரு, சிமெண்ட்டு கூட பூச்சி வேலை அதாவது உரிய ஆரம்பிச்சிருக்கும். ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை ஃபுல்லாக சுரண்டிட்டு தான் ரீபெயிண்ட் பண்ண போகிறோம். அப்படி நீங்கள் ரீபெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் உங்களுக்கு ஈரப்பதம் வராமல் இருக்கும், நல்லா இருக்கும். எதுக்கு நான் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதோட காரணம் சரியாக இருக்கான்னு கண்டறியணும். அதாவது நீங்கள் எப்படி சொல்லணும்னா, ஈரப்பதம் அதாவது நம்ம பார்க்குற ஈரப்பதம் எதனால் வருதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது செவுத்தில் ஈரம் இருக்குன்றதுக்காக அதை நம்ம சுரண்டிட்டு ஒரு வாட்டர் ஃபிலிம் கோட்டிங் பண்ணிவிட்டு ரீபெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சரியாக வாய்ப்பு இல்லை. அது முழுமையாக சரியாகணும் அப்படின்னா அதற்கான சரியான காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஈரப்பதம் இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் இது உள்ளே பார்க்குறீங்களா ஒரு வீடியோ, இதை வீடியோவில் பாருங்கள். இங்கே ஈரப்பதம் இருக்கா? கீழே சுவிட்ச் பாயிண்ட் இருக்கா? சுவிட்ச் பாயிண்ட் இருக்குது, அந்த இடம்லாம் ஈரப்பதம் இருக்குது. இந்த இடத்துல ஈரப்பதம் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிபிசி இதில் சரி பண்ணோம் அப்படின்னா இங்கே ஈரப்பதம் சரியாக ஆகாது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் தரையிலிருந்து கிட்டத்தட்ட 5 அடி 5.5 அடி கிட்ட ஈரப்பதம் இருக்குது இல்லையா? இப்போ இந்த 5.5 அடி கிட்ட இருக்கிற ஈரப்பதத்தை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா, இதுக்கு என்ன ரீசன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வாங்க இதுக்கு மேலே பாருங்கள், அப்படியே மேலே சுவிட்ச் பாயிண்ட் இருக்கா? அதாவது இங்கே இருக்கிறது நம்ம நார்மல் ஃபேன் சுவிட்சு, லைட் சுவிட்சாக இருக்கா? அதுக்கு மேலே ஈரப்பதம் இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு ஜங்ஷன் இருக்குங்களா? இது அவுட்ரு வால். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவுட்ரு வால். இந்த ஜங்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ஜங்ஷன் பின்னாடி ஒரு படிக்கட்டு இருந்தது, அதாவது வேறு ஏதோ வால் இருந்ததுன்னு வச்சுங்களேன். வால் இருந்து அதில் பைப் லைன் பண்ணியிருக்காங்க, அதை டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. டெமாலிஷ் பண்ணிவிட்டு பூசிட்டு விட்டுட்டாங்க. அது ஃப்யூச்சரில், அதாவது இப்போ அது பண்ணி 3 வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 3 வருஷம் கழித்து இன்றைக்கி இதில் ஈரப்பதம் வருது. இப்போது இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஈரப்பதத்தை சரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம காரணம் சரியாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இந்த இடம் ஈரப்பதம் வருது, செவுரில் கீழேயும் ஈரம் இருக்குது. ஸோ கீழே ஈரம் இருக்குது, மேலே ஈரம் இருக்குது, இது நம்ம பெயிண்ட் பண்ணால் சரியாகும்னு நினச்சா கண்டிப்பாக சரியாகாது. ஃபஸ்ட்டு அந்த சுவிட்ச் போர்டை கழட்டிட்டு அந்த சுவிட்ச் போர்டுக்குள்ளே பைப் வரும், அதாவது அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு பைப் வரும் இல்லையா? அந்த பைப்பு அந்த ஈரப்பதத்துக்கிட்ட டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இது மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் நிறையா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அங்கே டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது, அந்த ஜங்ஷனில் ஈரப்பதம் இருக்கா? ஏன்னா அந்த இடத்துல ஈரப்பதம் தெரியல, அந்த ஜங்ஷனில் ஈரப்பதம் இருக்கான்னு பார்த்துட்டு, அங்கே ஈரப்பதம் இருந்தால் அந்த பைப்பை ஃபுல்லாக நம்ம எடுக்கணும், ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் பைப்பு போட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி சில விஷயங்கள் காரணம் அறிஞ்சு, இப்போ நீங்கள் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த செவுரு ஒரு செவுரு காட்டும் பாருங்கள். இந்த செவுரு ஈரமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த செவுரில் பெயிண்ட்டு உரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு எலக்ட்ரிக்கல் மூலிமா தண்ணி வரலை, டிபிசி மூலிமா ஈரப்பதம் இருக்குது. ப்ளஸ் இந்த செவுரோட பின்பக்கம் ரெஸ்ட் ரூம், அதாவது பாத்ரூம் வாலில் டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க இல்லையா? அது சரி. டைல்ஸ் ஒட்டியிருந்தனால எப்படி இந்த ஈரப்பதம் வந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வாங்க வீடியோவில் பாருங்கள். அதாவது இந்த டைல்ஸ் ஒட்டி அதுக்கு மேலே டேப் குழாய் போட்டிருக்காங்க இல்லையா? அந்த குழாயோட ஒரு பிளஞ்ச், அதாவது பிளான்ச்சுன்னுவாங்க. நம்ம சாதாரணமாக டேப் போட்டோம்னா டேப்புக்கும் டைல்ஸுக்கும் அந்த கேப் மறைக்கிறதுக்காக ஒரு பிளான்ச் மாதிரி போடுவாங்க. இந்த பிளான்ச் போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இதில் இந்த பிளான்ச்சு போடலை. சப்போஸ் போட்டிருந்தா கூட அது எப்படி ஈரப்பதம் வரும் அப்படின்றதுக்காக இந்த உங்களுக்கு சொல்கிறதுக்காக. அதாவது இந்த குழாயில் நம்ம தண்ணி திறக்கிறோம், தண்ணி மூடுறோம். அப்போ திறந்துட்டு மூடும்போது அந்த குழாயில் இருக்கிற தண்ணி ட்ராப்பாக நமக்கு லீக் ஆகும் இல்லையா? அந்த ட்ராப் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழாய் வழியாக, அதாவது தண்ணி வடியும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் மழை பெய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா செவுருலாம் தண்ணி போய்கிட்டே இருக்கும். மழை நின்னோடனே தண்ணி அப்படியே இப்படி என்ன பண்ணும், ஊறி செவுருக்கு வரும். அதே கான்செப்டில்
குழாயை ஒட்டி அந்த தண்ணி போயிட்டு அந்த ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே இறங்கி டைல்ஸுக்கும் செவருக்கும் இடையில் உங்களுக்கு தண்ணி சொட்டாகிக்கிட்டே இருக்கும். இப்படியே நம்ம ஒரு 6 மாதம் 1 வருஷம் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த நிலமை தான் வரும். ஸோ இது மாதிரி காரணங்களை நீங்கள் சரியாக கண்டறியணும். செவரில் ஈரை இருக்குது, ஹாலில் இருக்குது, பெட்ரூமில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிவிட்டு பெயிண்டரை கூப்பிட்டு பெயிண்ட் அடிக்கிறதுனால இது சரியாக வாய்ப்பு இல்லை. இது மாதிரி சரியான காரணத்தை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வாலில் வர்றதுக்கு காரணம் என்ன? எலக்ட்ரிக்கல் பாக்ஸ். இந்த வாலில் வர்றதுக்கு காரணம் என்ன? பாத்ரூம்லேருந்து டேப்லேருந்து லீக் ஆகிற வாட்டர். இப்போ 3வது ஒரு செவரு நம்ம அது டிபிசி தான் காரணம். அதை வந்து பேஸ்மெண்ட்டில் தான் நம்ம சரி பண்ண முடியும். அதை சரி பண்ணலாம், அது வேறு மாதிரி அதெல்லாம் சொன்னேனே பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆகும் சரி பண்ணணும் அப்படின்னா. ஸோ புதுசாக வீடு கட்டுறவங்க இதெல்லாம் நம்ம பார்த்து கவனமாக வச்சு பண்ணுங்கள். இந்த ஈரப்பதங்கிறது இப்போ இருக்கிற பெரிய இஷ்யூ அதுதான். ஏன்னா நம்ம இப்போ தான் வீடு கட்டியிருப்போம், 6 மாதம் அல்லது ஒரு வருஷம் கூட இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே ஈரப்பதம் இருக்கும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான். நம்ம எலக்ட்ரிக்கல் சுவிட்சு போடுறதுக்காக பைப் அங்கங்கே நம்ம கன்சல்டிங்கும் பண்ணுவோம். சரியா? கன்சீலில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம கன்சீல் பண்ணிட்டு ஆணி அடிப்பாங்க, பிளாஸ்டிங் பண்ணி அந்த பைப்பை பேக் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த இடத்துல ஒரு சின்ன மைன்யூட்டாக ஒரு கீரல் விட்டுச்சு அப்படின்னா அந்த பைப்பு டெரஸுக்கு போகும். அதாவது கேபிள் போகிறதுக்கோ இல்லை அடுத்த ஃப்ளோருக்கு வயரிங் போகிறதுக்கோ நம்ம வந்து பைப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவோம். ஸோ அதிலிருந்து நமக்கு தண்ணியோ சாரில் அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வரும்போது எந்த இடத்துல அந்த சின்ன மைன்யூட்டாக ஒரு கீரல் இருக்கோ அந்த இடத்துல தண்ணி அவுட்புட் ஆகும். ஸோ அவுட் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த இடம் ஈரப்பதமாகும். ஸோ காரணத்தை அறிந்து சரியான காரணத்தை கண்டறிந்து அதை நீங்கள் சரி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் இந்த சுவர் லீக்கேஜ், அதாவது டேம்ப்னஸ், வால் ரிப்பேர், இப்படி நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். உங்கள் வீட்டு பெயிண்ட்டு உரியாமல் இருக்க, உங்கள் வீட்டு சுவர் ஈரப்பதம் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டா இந்த மாதிரி பல வழிகள் இருக்குது. நீங்கள் அதனால் சரியான ஆட்களை கொண்டு சரியான வழிகளை கண்டறிந்து அதன் பின் சரி செய்யுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நல்ல ரீச் ஆகிருக்கு. அதனால் அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன்.